உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல செயல்படுகிறதுட்டெல்லாம் சொல்லியிருக்காரு. இது வேற வேற கட்டங்களை நோக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட் மத்திய அரசை தள்ளுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இப்போ ஒருவேளை இவங்க இந்த 142 பிரிவில் ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் மத்திய கோர்ட்டுக்கு இருக்கு தானே? நிச்சயமா இருக்கு. அதாவது இதுதான் நான் சொல்றது என்னன்னா, இவங்க அவர் செல்வம் சார் சொல்ற மாதிரி விருப்பத்துக்கு பேச முடியாது. அதாவது என்னன்னா, நீங்க எதை திருத்தலாம் எதை திருத்த முடியாதுன்னு சட்டம் இருக்கு. ஓகே, அதாவது திருத்தத்துக்கான உரிமையை அரசியலமைப்பு சட்டம் தான் கொடுக்குது. அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிகல் 368 368 சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அதிகாரம் கொடுக்குது. நீங்க பேசிக் ஸ்ட்ரக்சர்ல கை வைக்க முடியாது. என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர்னா, நீங்க அடிக்கட்டுமானம் சொல்லுவாங்க. அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிக்கட்டுமானம், அதாவது அடிக்கட்டுமானத்தில் ஒன்றுதான் 142. நிச்சயமா அதுல ஒண்ணு. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிக்கட்டுமானம் சொல்லுவாங்க. இது போன்ற பிரிவுகளும் அடிக்கட்டுமானம் தான். நீங்க 142 எதுக்காக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அந்த பிரிவினுடைய கிரக்ஸை புரிஞ்சுக்கணும், முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். எங்கே ஒரு சட்டம் சில செய்திகளை சொல்லப்படாமல் இருக்கிறதோ, சொல்லாமல் விட்டுடும், சில இடத்துல வேக்குமா இருக்கும், இந்த விஷயம் அப்படி இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், அந்த இடங்கள்ல அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 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 நீதியை முழுமையாக்குவதற்கு நீங்க இதிலே உதாரணத்தை நான் சொல்றேன். புரியுது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அரசு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை ஒரு சட்டத்தை இயற்றி ஆளுநருக்கு அனுப்பணும். ஆளுநர் அந்த மசோதாவின் மீது முடிவெடுக்கணும் என்பது சட்டம். முடிவெடுப்பதற்கு கால நிர்ணயம் இருக்கிறதா சட்டத்தில்னா? கால நிர்ணயம் இல்லை. அதுக்காக நீங்க போட்டு வச்சிடலாமா? அங்கதான் கேள்வி. கால நிர்ணயம் நிர்ணயிக்கப்படல, ஆளுநர் எத்தனை காலத்துக்குள்ள முடிவெடுக்கணும்ட்டு. ஆளுநருக்கு என்ன வேலை? அவரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், நிர்வாகத்தினுடைய, இந்த மாநிலத்தின் நிர்வாகத்தினுடைய தலைவர். அவர் ஒரு நாமினல் தலைவர், ஒரு அலங்கார பதவி. அவருக்கான வேலை என்னன்னா, என்ன இங்கே சட்டசபையில் மசோதாக்கள் அனுப்பப்படுகிறதோ அது குறித்து உடனடியாக பரிசீலனை பண்ணுறதும், அது குறித்து உடனே முடிவெடுக்கிறது தான் அவருக்கு வேலை. அந்த வேலையை செய்யாமல் நான் 1.5 வருஷம் போட்டு வச்சுருப்பேன், 2 வருஷம் போட்டு வச்சுருப்பேன், நான் போட்டு வச்சு நான் அதில் முடிவெடுக்கலைன்னா அதை நான் ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அப்படி சொல்கிறதுக்கு சட்டத்தில் அவருக்கு இடம் கிடையாது, அந்த அதிகாரம் அவருக்கு கிடையாது. அது அரசியலமைப்பு சட்டம் சொல்லலை. அப்போ எனக்கு கால நிர்ணயிக்கவில்லை, அதனால நான் எவ்வளவு நான் வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அங்கதான் கோர்ட்டு தலையிடுது. அங்கதான் 142 வருது. நீ எவ்வளவு நாள் போட்டு வைக்க முடியும்? அங்க சட்டம் அதை சொல்லல. அப்போ உச்ச நீதிமன்றம் அதை சொல்லுது. அதுக்கு அந்த பவர் இருக்கு. 142 அந்த பவர் இருக்கு. புரியுது இல்ல? இப்போ எங்க ஒரு கம்ப்ளீஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், ஒரு நீதியை முழுமைப்படுத்துவதற்கு எங்க ஒரு வேக்கும் இருக்கிறதோ, எங்க முழுமையாக அதுக்கான ஒரு விஷய வரையறை கொடுக்கப்படவில்லையோ, அங்கே 142 செயல்படும். அதுதான் இவர் கேட்கிறாரு. அப்ப அரசியலமைப்பு சட்டத்தையே பாதுகாக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்றத்தால் உத்தரவிட முடியுமாங்கிறாரு. 2 பேர் உட்கார்ந்துகிட்டு உத்தரவிட முடியுமா? நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லாத்துக்கும் மேல அரசியலமைப்பு சட்டம் சார். இவர் சொன்னாரே தனிநாடு போட்டு நாங்க அது போட முடியுமா? அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. இப்ப என்னன்னா, இதான் அபத்தமா பேசுறதுங்கிறது. நான் என்ன கேட்கிறேன், இது எங்க வருது தெரியுங்களா சார்? இவங்க எப்படி செயல்படுறாங்கன்னா, RN ரவிக்கும் கோச்சிக்க கூடாது, நான் இதை சொல்லிதான் ஆகணும், இதை நீங்க அனுமதிக்கணும். RN ரவிக்கும் ஜெகதீப் தங்கருக்கும் வித்தியாசமே இல்லை. RN ரவி எப்படி இங்க கவர்னரா இருக்கிறாரோ, அப்படியே 2019 இருந்து 22 வரையும், 2022 வரையும் மேற்கு வங்காளத்தில் இவர் ஆளுநராக இருந்தவர். ஆளுநராக இருந்து இங்கே RN ரவி எவ்வளவு கொடைசல் கொடுக்குறாரோ, மக்கள் விரோதமாக செயல்படுறாரோ, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சிக்கு எதிராக செயல்படுகிறாரோ, அப்படி தான் அவர் மம்தா பானர்ஜி ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டார். மம்தா பானர்ஜி முதலமைச்சருக்கும் அந்த சட்டமன்றத்திற்கும் ஜெகதீப் தன்கருக்கும், அப்போ ஆளுநர் அவர், 2 பேருக்கும் கடுமையான மோதல் வந்துச்சு. அங்கே எதுவுமே செய்ய விடாமல் தடுத்தார். அவரை தான் இப்போ துணை குடியரசுத் தலைவராக கொண்டு வந்திருக்காங்க. துணை குடியரசுத் தலைவராக கொண்டு வந்து உட்கார வச்ச போது அவருடைய செயல்பாடுகளை கேள்வி கேட்கும் பொழுது, நீங்கள் செய்கிறது தப்பு, அது ஒரு சைடாக பண்ணுறது. இப்போ அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி என்ன விஷயங்களை பேசணும்னு நினச்சாலும் அனுமதிக்கிறது, எதிர்கட்சி என்ன பேசணும்னு கேட்டாலும் அனுமதி மறுக்கிறது. இது ஜெகதீப் தங்கர் செய்கிறார். இது குறித்து கேள்வி கேட்டால் ஜாதியை பயன்படுத்துகிறார் சார். எவ்வளோ அபத்தம் சார் இது!
இவரெல்லாம் வந்து துணை குடியரசுத் தலைவர் இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவரா? நான் ஜாட்டு சமூகத்தை சார்ந்தவன் என்பதால் என் மீது ஜாதி ரீதியான தாக்குதல் நடத்த சொன்னாருங்க. அவமானம், இந்த நாட்டுக்கு அவமானம். ஒரு துணை குடியரசுத் தலைவர் உட்கார்ந்து இருக்கிறவர் அவருடைய நிர்வாகம் குறித்து கேள்வி கேட்கிற பொழுது, அவருடைய பணி குறித்து கேள்வி எழுப்புகிற பொழுது, அவருடைய நடுநிலை குறித்து கேள்வி எழுப்புகிற பொழுது ஜாதியை கொண்டாந்து சேர்க்கிற, அதுதான் பிஜேபி அரசு, அதுதான் அது சித்தாந்தங்கிறது, அதுதான் RSS சித்தாந்தங்கிறது, இப்படி சொல்றாரு. இந்த ஜாதியை பயன்படுத்தி பேசினார். இன்னொரு விஷயம், இந்திய வரலாற்றிலேயே, இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலேயே ஒரு துணை குடியரசுத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்த ஜெகதீப் தன்கருக்கு எதிராகத்தான் கொண்டு வரப்பட்டது 2024 டிசம்பர்ல. அதாவது பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட இவர் அம்பலப்படுத்தணும், இவர் எவ்வளவு மோசமா இருக்காரு என்பதை அம்பலப்படுத்தணும் தான். இப்ப இவங்களுக்கு என்ன தெரியுங்களா, இவங்களுக்கு வந்து CAA சட்டம் கொண்டு வந்தப்போ அது சரின்னு உச்சநீதிமன்றத்தின் சில நீதிபதிகள் சொன்னாங்க. அப்ப இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து நேரடியாக இப்பவும் அது சரின்னு தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது நேரடியாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளுக்கு எதிரானது. அதாவது அடிப்படை கூறுகள்ங்கிறது மிக முக்கியமாக வந்து அது முகப்புரை, அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையும் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமை என்று சொல்லப்படக்கூடிய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 12 to 35 வரை உள்ள பிரிவுகளை வந்து அடி கட்டுமானம் சொல்லுவாங்க. 1996 கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிக்கட்டுமானங்களை நீங்கள் மாற்ற முடியாது என்று சொல்லுகிறது. அப்படி அடிக்கட்டுமான அந்த என்ன சொல்றது, அந்த அடிப்படை உரிமைகளில் ஒன்றுதான் இந்த பிரிவு 26 வக்ஃப் சட்டத்துக்கு எது போட்டிருக்காங்களா, அது வந்து அடிப்படை உரிமைகளை மீறிய செயல். CAA குடியுரிமை திருத்த சட்டம் அது முகப்புரைக்கே எதிரானது, செக்குலரிசம் மத சார்பின்மைக்கு எதிரானது. இப்போ இதெல்லாம், அதாவது நீங்கள் சீக்கியர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம், வெளிலேருந்து வர்ற துன்புறுத்தப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து வர்ற சீக்கியர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம், பௌத்தர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம், பார்சிகளுக்கு குடியுரிமை கொடுக்கலாம், இஸ்லாமியர்கள் கொடுக்கக்கூடாதுன்னா அங்கே மத சார்பின்மை மீது அட்டாக்கு. இது செல்லுன்னு உச்சநீதிமன்றம் சொல்றது இவங்களுக்கு இனிச்சிச்சு. அதே போல வக்ஃபு திருத்த சட்டம் வந்து பண்ணவே முடியாது சார். இப்போ வந்து அதுவுமே வந்து அடிப்படை உரிமைகள் வருது. ஆர்டிகல் 26 சொல்லுது சார், ஒரு மதத்தை அந்த மதம் சார்ந்த சொத்துக்களை நிறுவனங்களை அதை நிர்வகிப்பதற்கு அந்தந்த மதத்தில் சார்ந்தவர்களுக்கு உரிமை இருக்குன்னு 26 சொல்லுது. இவங்க கொண்டு வந்திருக்க வகுப்பு திருத்த சட்டம் அதன் மீதான தாக்குதல், இவங்களுடைய அனைத்து தாக்குதல்களுமே அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல். இதை வந்து பொறுத்துக்கிட்டு இது இனிச்சிச்சு இவங்களுக்கு. இப்ப கேள்வி கேட்டா கசக்குது. எந்த விதத்துல நியாயம் இது? அரசியலமைப்பு சட்டமே நான் 3வது முறை சொல்றேன் உயர்ந்தது, அதற்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்படணும். இங்க இருக்கிற ஜெகதீப் தன்கர் போன்ற நபர்கள், RN ரவி போன்ற நபர்கள் RSS சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதில் உச்சநீதிமன்றம் தலையிடுகிற பொழுது, உச்சநீதிமன்றம் எல்லா வழக்கிலையும் வேற மாதிரி தீர்ப்பு சொல்றது, அது நீதிபதிகளை பொறுத்து வருது. இதே வழக்கில் JD பர்திவாலா இல்லாமல் வந்து வேற யாருன்னா இந்த தீர்ப்பை எதிர்பார்த்திருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் வந்து இந்த தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற தீர்ப்பு, இந்த தீர்ப்பு மிகச் சரியான தீர்ப்பு. ஜெகதீப் தன்கர் தன்னுடைய தகுதியை மீறி, தன்னுடைய நிலையை மீறி அவர் ஒரு RSS கருத்தை, வக்ஃப் சட்டத்தை வந்து கொண்டு தவறு என்று சொன்ன உச்சநீதிமன்றத்துடைய அந்த நிலையை அவர் வந்து தாங்க முடியல. வந்து அதே போல வந்து இவர்களுடைய அரசமைப்பு சட்ட விரோத நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் கடிவாளம் போட்டதை இவர்களால் தாங்க முடியவில்லை. இவர்கள் ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இதற்கு உச்சநீதிமன்றம் சரியான வகையிலே கடிவாளம் போட்டிருக்கிறது. இது சரியானது தான். ஜெகதீப் தன்கர் அவருடைய கருத்து மிக தவறானது.